அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க தடை விதித்து ஏடிஎம்கே முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டறியலாம். கிருஷ்ணா வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கூவத்தூர் சம்பவத்தில் தன்னை தொடர்பு படுத்தி பேசியதாகவும் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாகவும் தெரிவித்திருந்த முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு எதிராக சேலம் அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் கருத்து தெரிவித்த இந்த குற்றச்சாட்டுகள் அதன் காரணமாக இத்தனை ஆண்டுகளாக பொது வாழ்வில் சேர்த்து வைத்திருந்த நற்பெயருக்கு ராஜு களங்கம் ஏற்படுத்துவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜுவின் இந்த பேச்சால் தனது நற்பெயருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பிற்கு நஷ்ட ஈடாக 1,10,00,000 ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் ராஜுவின் பேச்சை நீக்க வேண்டும் என கூகுள் மற்றும் யூடியூப் நிறுவனங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி இதனை அடுத்து இந்த வெங்கடாச்சலம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஏவி ராஜுவிற்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி சதீஷ்குமார் இந்த மனு குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற மார்ச் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். வருணி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.